முடியல என்னால. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயும் காமனாக செய்கிற ஒரு டிஃபனுனா அது தோசை தாங்க. ஸோ நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் முட்டை கார தோசைன்னு ஒரு ரெசிபி செஞ்சுருந்தேன். சப்போஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு வெரைட்டி தோசை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பன்னீர் சீஸ் தோசை. ஆக்சுவலி இது ஒரு ரிக்வெஸ்ட், ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்க இப்போ இந்த பன்னீர் சீஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட பன்னீர் சீஸ் தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ஃபில்லிங் செய்யணும். ஸோ அதுக்கு நான் பேனில் ஜஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இப்போ இதில் ஒரு 6 பெரிய பல்லு பூண்டு நல்ல பொடியாக நறுக்கினது அது சேர்க்குறேன். 2 பச்சை மிளகா அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். ஸோ நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ஜஸ்ட் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்க்குறேன். இப்போ நம்ம மசாலாஸை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் லோலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா பவுடர்ஸ் எல்லாம் போட்ட பிறகு ஹையில் பண்ணிங்கன்னா அது தீஞ்சிரும். பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் நல்லா ட்ரையாக வந்திருக்கு. ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 30-40 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து நம்ம பன்னீரை கிரேட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். ஸோ பன்னீர் கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய கிரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கையிலேயே க்ரஷ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி பெரிய கிரேட்டர் வச்சு நான் இது முழுசாக இதில் கிரேட் பண்ண போகிறேன். இது வந்து 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலி நிறைய பன்னீர் ஃபில்லிங் வேணும், இல்லைன்னா பன்னீர் ஃபில்லிங் ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு 200 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாலாலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட் பண்ணுறது ஈஸி. கொஞ்சம் ஸ்டவ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுறேன். ஓகே, ஸோ கிரேட் பண்ணுறது ஈஸி. இல்லைன்னா நீங்கள் கையில் அப்படியே க்ரம்பிள் பண்ணுறீங்கன்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பன்னீர் பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் மசாலா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நான் நிறைய பன்னீர் ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன். அந்த லிங்க்ஸும் நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பன்னீர் வச்சு நிறைய வெரைட்டி ரெசிபீஸ் செய்யலாம் ஆக்சுவலாக. ஸோ பன்னீர் கிரேட் பண்ணியாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது அப்படியே இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன். பிகாஸ் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் அப்படியே கொஞ்சம் கரைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்துடுறேன். ஸோ பேசிக்காக நம்ம வந்து பன்னீர் பொடி மாஸ் அதுதான் செய்கிறோம் இங்கே. பார்த்தீங்கன்னா கலர்லாம் பிரமாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு உப்பு ஏதாவது சேர்க்குறோன்னா சேர்த்துக்கலாம். ஸோ பன்னீர் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜஸ்ட் லோ ஃப்ளேம்லேயே இது வந்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா கூட அந்த பன்னீர் நல்லா குக் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் தோசையை போட ஆரம்பிச்சிடலாம். தவாவை ஹீட் பண்ணிவிட்டேன், லைட்டாக சூடாக இருக்குது. கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நான் வந்து எனக்கு தோசைக்கு நெய் தான் பிடிக்கும்.
அதனால் நான் நெய் யூஸ் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீ ரோஸ்ட் மாதிரி வரும். கீ ரோஸ்ட் மாதிரி இல்லை, கீ ரோஸ்ட்டே தான். ஸோ ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தோசையை குக் பண்ணிட்டு தான் நம்ம பன்னீர் ஃபில்லிங்கை போட போகிறோம். ஸோ இந்த மேலே டாப்பில் வந்து பச்சையாக இருந்தால் அப்போவே நம்ம பன்னீர் போட மாட்டோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு வேகாது. ஸோ 2 பக்கமும் குக்கான பிறகு தான் நீங்கள் பன்னீர் ஃபில்லிங்கை வைக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோசை பிடிக்கும்? நல்ல கிறிஸ்பியாக, நல்ல ரோஸ்ட் மாதிரி பிடிக்குமா, இல்லைனா சாஃப்டாக அந்த கல் தோசை மாதிரி ஸ்பாஞ்சியாக பிடிக்குமா? என்ன மாதிரி தோசை பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு 2 விதமான தோசையும் பிடிக்கும். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நான் திருப்பி போடுறேன். ஸோ 2 பக்கமும் குக் பண்ண பிறகு ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி தோசையை திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம பன்னீர் ஃபில்லிங்கை வச்சிடலாம். ஆக்சுவலி பன்னீர் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு முன்னாடி சீஸ் போட போகிறேன். ஸோ சீஸ்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சதுன்னா தாராளமாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி போடுங்க. நான் வந்து இதில் பீட்சா சீஸ்ன்னு கிடச்சிருக்கு மார்க்கெட்டில், அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும். நீங்கள் மாட்சரெல்லா சீஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா செடர் சீஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒரு காம்பினேஷன் சீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வாங்கினது கொஞ்சம் நல்லா சாஃப்டான சீஸ். இது ஒரு காம்பினேஷன் சீஸ், மாட்சரெல்லா அண்ட் செடர் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து பன்னீர் ஃபில்லிங்கை வைக்க போகிறேன். சீஸ் எப்படி மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், உடனே போட்ட உடனே. ஈவனாக எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்னொரு லேயர் சீஸ் இது மேலே போடுறேன். ஸோ சீஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் பன்னீர் ஃபில்லிங் வச்சு கூட நீங்கள் இந்த தோசையை செய்யலாம். சீஸ் போட்டாச்சு. இப்போ மெதுவாக நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜென்டலாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற சீஸும் நல்லா மெல்ட் ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் இப்படியே வச்சிங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம தோசையை எடுத்துடலாம். பன்னீர் சீஸ் தோசை ரெடி. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போவே நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். அந்த உள்ள சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் தோசையை வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. வாவ், அதை பாருங்கள். பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், உங்களுக்கு திறந்து காட்டுறேன். சீஸ் அண்ட் பன்னீர். இங்கே பாருங்கள், சீஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது, சூடாக. இது நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருப்பீங்க. நான் இப்போ சாப்பிட்டு நான் வேறு லெவலுக்கு போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? நல்லா சூடாக இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த தோசை செஞ்சிங்கன்னா பெஸ்ட்டு எப்படி சாப்பிடணும்னா, நல்லா சூடாக இருக்கும்போது இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கூயாக இருக்கும்போது நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இது நீங்கள் ஆக்சுவலி அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. பட் அஃப்கோர்ஸ் கோகோனட் சட்னி வச்சு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். நான் இதை அப்படியே தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே இருக்குது. தோசை பிடிக்கும், பன்னீர் பிடிக்கும், சீஸ் பிடிக்கும். ஸோ இப்போ நான் சாப்பிட்றேன். ஸோ குட். பயங்கர பசி வேறு எனக்கு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. Stupid. Can't stop eating. நிறுத்தவே முடியல என்னால்.
பிரமாதமான பன்னீர் சீஸ் தோசை பார்த்துட்டோம். ஸோ இது நீங்கள் ஈவினிங் வந்து நல்ல டிஃபனுக்கு ஒரு வித்தியாசமாக உங்கள் பசங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு தரலாம். ஆனால் செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக பன்னீர் வச்சு ஒரு டிக்கா, ஒரு கிரேவி, இல்லைன்னா ஒரு பிரியாணி இந்த மாதிரி தான் செய்வோம். பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம தோசையில் வச்சு நம்ம இதை செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திருப்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அதே தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ பன்னீர் தோசா கேரட். ஸோ அடுத்து நம்ம தோசை போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தவாவை ஹீட் பண்ணிட்டேன். பிரமாதமான பன்னீர் சீஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு அண்ட் மீண்டும் இன்னொரு The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.